இந்த நேரத்தில் நீங்கள் தோல்விக்கான காரணத்தை ஆராயாமல் இது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்தணும். உங்கள்கிட்ட வந்து நிரந்தரமாகவே ஒரு கட்சி வந்து அடிமையாக இருக்கணும், கூட்டணியாக இருக்கணும் என்பது எப்படி சார்? நீங்கள் கூட்டணி ஒழுங்காக மகிழ்ச்சிங்களா? முதல்ல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னவர் உங்கள் கட்சியோட முன்னோடி அண்ணா. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? மக்கள் தீர்ப்பு தான் ஃபைனல். அதுக்கு மேலே நீங்கள் நல்லதா கெட்டதா, நல்லது பண்ணீங்களா கெட்டது பண்ணீங்களான்னு நீங்கள் சொல்லி தம்பட்ட ஆட்சி பிரயோஜனம் இல்லை. மக்கள் முடிவு பண்ணணும். 6 மாதம் வரைக்கும் பார்ப்போம், 6 மாதம் வரைக்கும் நான் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிற உயரிய சிந்தனையோடு தானே வந்து முன்வைத்தார் விமர்சனத்தை கூட. நீங்கள் விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உங்கள் கைத்தடிங்களை விமர்சனம் பண்ண வைக்கிறீங்களே, இதுதான் அரசியல் நாகரிகமா மிஸ்டர் ஸ்டாலின்? ஜெயலலிதா மைக்க மூணுன்னு சொன்ன வார்த்தைகள்லாம் காது கூசுற வார்த்தைகள். துணைமுருகன் புடவை பிடிச்சி இருக்குது. பெண்களை இழிவுபடுத்தும் ஒரு கட்சின்னா அது திமுக மட்டுமே. காங்கிரஸோ பாஜகவோ அதிமுகவோ அந்த மாதிரி பண்ண சண்டை போடுவாங்க, லாவணி சார் அது இருக்கும். ஆனால் பெண்களை கேவலப்படுத்துவது என்று கைவந்த கலை திமுக. ஸ்டாலினை மீறி கட்சி வளர்ந்துச்சு. கலைஞர் இருந்தால் அந்த கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. ஆனால் சில பேர் சொல்கிறாங்க ஸ்டாலின் சொல்லி தான் ராஜா பேசினாருன்னு சொல்கிறாங்க. ராஜாவுக்கு அந்த அளவுக்கு, ஏன்னா ராஜாவுக்கு ஓரம் கட்டப்பட்டவர். இது என்ன நாடகம்னு தெரியல, கள்ள நாடகம்னு தெரியல. ஒரு பக்கம் அறிக்கை விட வேண்டியது, இனிமா நாங்களாம் திட்ட மாட்டோம், போக மாட்டோம், வரமாட்டோம் அப்படின்னு. ஒரு பக்கம் திருமாவளவன் வருத்தப்பட்ட ஆள்கிட்ட திமுக அமைச்சர்கள் மீது 10 அமைச்சர்கள் மீது வழக்கு ரெடியாக காத்துட்டு இருக்கு. விஜய் திமுக அமைச்சர்களை கைது செய்து சிறையில் போட்டார்னா விஜயோட புகழ் எங்கேயோ போயிடும். உங்களோட எலெக்ஷன் ப்ராமிசஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா திமுக அமைச்சர்கள் 10 பேரே உள்ளே போட்டு அவங்க சொத்தை பிடுங்கி மக்களிடம் ஒப்படைத்தாதான் நீங்கள் முழுமையாக வெற்றி பெற்றதாக சொல்லுங்கள். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். விறுவிறுப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் எம் சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா ஐயா, வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் விறுவிறுப்பான நிகழ்வுகள் வந்து அரங்கேறி கொண்டு இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ முக்கியமான விஷயமே ராசா விவகாரம் தான். ராசா பேசினது எப்படி அதாவது இன்று வரை ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து உடனடியாக எதிர்வினை ஆற்றுகிற கனிமொழி, அதே போல் திமுக தலைவர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஆதரவும் எதிர்ப்பும் மாறி மாறி இருந்தாலும் உணர்வுகள் விஷயத்தில் வந்து இது இருப்பதனால இதுக்கு வந்து தீர்வு என்ன சார் அதுக்கு? ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அவர் பதிவு, அதுக்கு பதிலடி ஒரு பக்கம் நடந்தாலும் கூட இது இவ்வளவு கீழ்த்தரமாக செய்ய வேண்டிய அவசியம் இப்போ என்ன வந்தது? அவருக்கு என்ன இது இப்போ நிர்பந்தம்? ஏன் இந்த பதிவு? திமுகவோட உண்மையான முகம் எப்போ தெரியும்னா தோல்வியில் தான் தெரியும். பாஸ்பரஸ்பாங்க எதுக்கு எடுத்தாலும், தோல்வியில் பாஸ்பரஸ், வெற்றியில் பாஸ்பரஸ்னு. பாஸ்பரஸ் எல்லாம் விட கலைஞர் வந்து சாபம் கொடுத்தார் தமிழ்நாட்டு மக்களை தோற்று போனபோது. நாசமாக போங்க நீங்கன்னாரு. ஒரு முன்னாள் அமைச்சர் சொன்னார், படுபாவிங்களா நீங்கள்லாம் பாவம் பண்ணீங்க, எங்களை தோக்கடிச்சிங்கன்னாரு. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னவர் உங்கள் கட்சியோட முன்னோடி அண்ணா. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு அவருக்கு என்ன மரியாதை கொடுக்குறீங்க? மக்கள் தீர்ப்பு தான் ஃபைனல். அதுக்கு மேலே நீங்கள் நல்லதா கெட்டதா, நல்லது பண்ணீங்களா கெட்டது பண்ணீங்களான்னு நீங்கள் சொல்லி தம்பட்ட ஆட்சி பிரயோஜனம் இல்லை. மக்கள் முடிவு பண்ணணும். சரி, நிரந்தர தோல்வியில் நிரந்தர வெற்றியும் இல்லை. 10 வருஷம் கலைஞர் எதிர்கட்சியில் உட்கார்ந்தார். ஆட்சியை பிடிச்சார். 89ல் பிடிச்சார். ஜெயலலிதாவும் கலைஞரை மாற்றி மாற்றி வருவாங்க. ஸோ இது வந்து வெற்றி தோல்வி என்பது அரசியல் கட்சியை பண்படுத்தணுமே தவிர மக்களை புண்படுத்தக்கூடாது. இந்த தேர்தலில் திமுக மரணடி வாங்கித்தானே மரணடி. திமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு கலைஞர் தேர்தலில் தோற்று போனதே கிடையாது, வரலாறு கிடையாது. எதிர்கட்சியாக வந்திருக்காரு, எதிர்கட்சியை புறக்கணிச்சிருக்காரு. தோற்ற மாதிரி எனக்கு தெரியல, ஞாபகம் தோற்று போனதில்லை. ஏன்னா அவர் ஆளுமை. ஜெயலலிதா தோற்று போயிருக்காங்க பர்கூர் 96ல். ஆனால் ஸ்டாலின் தோற்று போனதுங்கிறது, கட்சி தலைவர் முதலமைச்சர் தோற்று போனது முதல் காரணம். அது இல்லாமல் கிச்சன் கேபினெட்டில் சொன்னாங்களா, நாங்கள் எடப்பாடிகிட்ட தோற்று போனாலும் கவலைப்பட்டிருக்க மாட்டோம், ஜெயலலிதா தோற்று போனாலும் கவலை, சின்ன பையன்கிட்ட போய் தோற்று போயிட்டோம். அதுதான் இயற்கை நீதி. நீங்கள் உங்கள் சின்ன பையனை முதலமைச்சராக கொண்டு வரணும்னு பிளான் பண்ணிங்க, சின்ன பையன் உங்களை தோக்கடிச்சிடும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் தமிழக முதலமைச்சராக இருக்கார், நம்ம அந்த அடிப்படையில் பேசும். ஸோ வெற்றியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை
தோல்வியை ஏற்றுக்கொள்வதும் வரதான் பண்பட்டு அரசியல்வாதியை எடுக்கணும். காமராஜரை தானே சார் சொன்னார். காமராஜர் என்ன சொன்னாரு தோத்து போன போது? நான் தோத்தேன்னா அதான் இப்ப அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். அதான். ஏன் அழுவுறீங்க? எல்லாம் போய் வேலையை பாருங்க. ஆமா. 6 மாசம் வரைக்கும் பார்ப்போம். 6 மாசம் வரைக்கும் நான் விமர்சனம் பண்ண மாட்டேங்கிற உயரிய சிந்தனையோடு தானே வந்து முன்வைத்தார் விமர்சனத்தை கூட. நீங்க விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உங்க கைத்தடிங்களை விமர்சனம் பண்ண வைக்கிறீங்களே, இதுதான் அரசியல் நாகரிகமா மிஸ்டர் ஸ்டாலின்? அவர் பதிவு போடுறார் சார். பூ முடித்தவனை புறந்தள்ளி அடுத்த வார்த்தையை சொல்வதற்கு நம்மளை போன்ற அறநெறியோடு இருப்பவர்கள் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூசுது இல்லைங்களா? இது எப்படிப்பட்ட வந்து வார்த்தை? இது வந்து இலக்கியத்தில் பார்த்தீங்க இன்னொரு பதிவு போடுறார். என் வீட்டு தென்னை எதிர் வீட்டுக்கு இளநீர் கொடுத்தா என்ன? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நீங்கள் தோல்விக்கான காரணத்தை ஆராயாமல் இது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து நிரந்தரமாகவே ஒரு கட்சி வந்து அடிமையாக இருக்கணும், கூட்டணியாக இருக்கணும் என்பது எப்படி சார்? நீங்கள் கூட்டணி ஒழுங்காக மகிழ்ச்சிங்களா? முதல்ல காங்கிரஸ் பேரியக்கம் அகில இந்திய கட்சி என்ன கண்ணில் விட்டு விரல விட்டு ஆட்டினீங்க, எப்படி கேவலமாக ட்ரீட் பண்ணீங்க. 18 சீட்லேருந்து 20 சீட் கொடுத்தா என்ன வந்திருக்க போகுது? அது நீங்கள் தோற்றதுக்கு இன்னொரு காரணம், காங்கிரஸ் பெல்ட்டில் எவனும் ஓட்டே போடல உங்களுக்கு. அந்த குமரி அந்த பக்கம் எல்லாம் சவுத் டீப் சவுத்தில் எவனும் ஓட்டு போடல. அது இல்லாமல் ஆபாச பேச்சு என்பது திமுகவுக்கு கைவந்த கலை. இப்போ இல்லை, 1967-68லேயே திராவிட நாடு எங்கே இருக்குன்னா பாவாடைன்னு ஒரு வசனம் கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் வந்து படிதாண்டா பத்தினி இல்லை, அது அந்த வசனம் கேள்விப்பட்டிருக்கோம். ஜெயலலிதா மைக்க மூணுன்னு சொன்ன வார்த்தைகள்லாம் காது கூசுகிற வார்த்தைகள். துரைமுருகன் புடவை பிடிச்சி இழுத்தது. பெண்களை இழிவுபடுத்தும் ஒரு கட்சின்னா அது திமுக மட்டுமே. காங்கிரஸோ பாஜகவோ அதிமுகவோ அந்த மாதிரி பண்ண சண்டை போடுவாங்க, லாவணி சண்டை அது இருக்கும். ஆனால் பெண்களை கேவலப்படுத்துவது என்பது கைவந்த கலை திமுக. என்னன்னா நீங்கள் மகளிர் சுய குழு, அதே போல் மகளிர் உரிமை விஷயம், அதே போல் வந்து மகளிர் விடியல் பயணம் இதெல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் ராசா வந்து ஒரே பதிவில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு. இருக்கும்போதே ஓசி பர்சன் சொன்னாலுங்க, நீங்கள் ஓசியில் போகிறேன்னு சொன்னாங்களே, அவர் ஒன்றும் பண்ண முடியல. ஸ்டாலினை மீறி கட்சி வளர்ந்துடுச்சு. கலைஞர் இருந்தான்னா கண்ட்ரோலில் வச்சுருப்பார். ஆனால் சில பேர் சொல்கிறாங்க ஸ்டாலின் சொல்லி தான் ராஜா பேசினாருன்னு சொல்கிறாங்க. ராஜாவுக்கு அந்த அளவுக்கு, ஏன்னா ராஜாவே ஓரங்கட்டப்பட்டவர் இல்லை. ராஜா திருப்பி லைம்லைட்டுக்கு வரத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வரலாமான்னு, இது என்ன நாடகம்னு தெரில, கள்ள நாடகம் தெரில. ஒரு பக்கம் அறிக்கை விட வேண்டியது, இது மாதிரி நாங்களாம் திட்ட மாட்டோம், போக மாட்டோம், வரமாட்டோம் அப்படின்னு. ஒரு பக்கம் திருமாவளவன் வருத்தப்பட்ட ஒருத்தர்கிட்ட நீங்கள் போகக்கூடாதுன்னு தடுத்தார் ஸ்டாலின் திருமாவளவன். ஏங்க, ஒரு கட்சி நடத்துகிறவருக்கு இப்போ கூட்டணி என்பது தேர்தல் வரை தான். இப்போ பாஜக அதிமுக கூட்டணி இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி திமுக கூட்டணி இவங்க கூட சிபிஎம்மோ சிபிஐயோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ விசிகேவோ எம்டிஎம்கேக்கு வேறு வழி கிடையாது. உங்கள் சின்னத்தில் போட்டி போட்டாங்க. ஜவஹர்லா சொன்னாராம், ஐயோ எங்கள் சின்னத்தில் போட்டி போட்டுதான் நான் மந்திரியாக இருப்பேன், அது கெட்டு போச்சேன்னாராம். ஸோ அந்த மாதிரி உங்கள் சின்னத்தில் போட்டி போட்டால் தான் உங்கள் தயவில் இருப்பாங்க. நேற்று கூட சொல்லியிருக்காரு இனிமேல் வர காலத்தில் வந்து நாங்கள் வந்து போட்டி போட போகிறோம், எங்கள் சின்னத்தில் தான் போட்டி போடுவோம், எங்கள் சின்னத்தில் போட்டி போடுவோம். தப்பு இல்லை. எல்லா அரசியல் கட்சிகளும் ஆசைகள் அபிலாஷைகள் இருக்கும். 67 வருடத்துக்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுனால பெரிய சாதனை. அது ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட அன்றைக்கு வந்தது பெரிய ஒரு ராஜீவ்காந்தியோட மனசாட்சியோட ஒரு கூற்று பிரகாரம் தான் வந்திருக்கு நான் சொல்லுவேன். சரி, கூட்டணி முடிஞ்சு போயிடுச்சு. கூட்டணி என்பது தேர்தலுக்கு முடிஞ்ச அன்னைக்கு, தேர்தல் முடிந்த ஈவினிங்கே கூட்டணி போயிடும். அதுக்கப்புறம் கூட்டணி கிடையாது. அதுக்கப்புறம் கூட்டணி வச்சுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட பலம் இருக்கா? இல்லை. காங்கிரஸ் போய் சேர்ந்தது. காங்கிரஸ் உங்களால் விமர்சிக்க முடியாது. விமர்சிக்கிற 2G மேட்டர்லாம் வெளில வந்துடும். எங்கெங்கே மணி போச்சுன்னு சொல்ல ஆரம்பித்தா கதை கந்தலா போட்டு திருப்பி எல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ காங்கிரஸ் கிட்ட பகிச்சிக்க முடியாது, அவங்களால மெல்லவும் முடியாது. அதனால தான் வந்து இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கூட்டணி வச்சுனாங்க. காங்கிரஸ் தைரியமாக போய் அடுத்த நாளே பிரவீன் சக்கரவர்த்தியும் மாணிக்கம் தாகரும் போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. அது அவங்க நம்ம காங்கிரஸ் ஏன் சேர்ந்தேன்னு கேட்க முடியாது. அவங்க கட்சியோட கொள்கை நிலைப்பாடு. எந்த கட்சியும் கூட்டணியில் அப்படியே ஒன்றா இருக்குது இல்லையா? அது அவங்க விருப்பம் சார், அவங்க விருப்பம். அதை போய் நம்ம குறைன்னு கேட்க முடியாது. இப்போ இவங்க கோவம் காங்கிரஸ் மேலேயோ கம்யூனிஸ்ட் மேலேயோ ஐயுஎம்எல் மேலேயோ இல்லை, விசிகே மேலே தான். அதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன். இந்த தடவை திமுக தோற்றதுக்கு முதல் காரணம் பட்டியலின வாக்குகள்லாம் விஜய்க்கு போயிடுச்சு. மைனாரிட்டி வாக்குகள், பட்டியலின வாக்குகள், கிறிஸ்துவ வாக்குகள், இஸ்லாமிய வாக்குகள் அதெல்லாம் வந்து விஜய்க்கு போயிடுது. அது ஒரு திமுகவுக்கு ஒரு பேரடி. இவர் என்ன பிளான் பண்ணார், விசிகாவை கூட வச்சுட்டு பஞ்சாயத்து தேர்தலில் பார்லிமெண்ட் தேர்தலில் நாங்கள் வந்து தலித்தோடு இருக்கோம் அப்படின்னு பண்ணுற மாதிரி பார்த்தார். அவர் டாட்டா காமிச்சிட்டு போயிட்டார்.
அந்த தலித் வாக்குகள் இன்னும் அடி வாங்க போகிறது. இப்போ விசிகே போனது திமுக இன்னும் பலத்த அடி. பஞ்சாயத்து தேர்தலில் வாஷ் அவுட் ஆகிடும். அது திருமாவளவனுக்கு அவர் கட்சியை எப்படி நடத்தணுங்கிறது நீங்கள் டீச் பண்ணக்கூடாது. அவர் 10-20 வருஷமாக கட்சியை நடத்துகிறாரு. அவர் கட்சியில் ஒரு அமைச்சர், ஏங்க காங்கிரஸில் அமைச்சர் வந்தால் உங்களுக்கு என்ன கஷ்டம்? விசிகேயில் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அவங்க சுதந்திரம் விஜய் கொடுக்குறாரு, எடுத்துக்கிறாங்க, போகிறாங்க. ஐஎம்எல் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஐஎம்எல் இதெல்லாம் வந்து ஜனநாயக நாட்டில் வெறுப்பின்றி தான் செயல்படணும். உங்களுக்கு பிடிக்காதுன்னு வேறு விஷயம். அந்த முதலமைச்சரோட சாய்ஸு அது. இது உடனே இவங்க என்ன பண்ணாங்க, காங்கிரஸை விட்டாங்க, எல்லாம் விட்டாங்க. விசிகே மட்டும் டார்கெட் பண்ணுறதுக்கு காரணமே பட்டியலின மக்கள் வாக்குகள் அந்த பக்கம் போய்டுன்ற பயம். அது நீங்கள் வந்து கடந்த 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இஷ்யூவாக நடக்கிற வெங்கவயல்லேருந்து நீங்கள் வந்து அதுக்கு தீர்வு கண்டிருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருந்து வந்து தலித் வாக்குகள் போயிருக்காது. கரெக்ட். அவர் அது சம்மந்தமாக திருமாவளவன் முயற்சி எடுத்தாலும் அவரையும் விடுறதில்லை. திருமா பேச விடாமல் தடுத்தீங்களே, நொந்து போயிட்டார் திருமா. திருமா மேலே என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் அவர் மக்களை பாதுகாக்கிறதுல அவர் உறுதியாக இருக்கார். அது நம்ம பாராட்டணும். அந்த மக்களுக்கு ஒரு குரலாக இருக்கார். அவர் கொள்கை பிடிக்கிறதோ பிடிக்கல அது வேறு விஷயம். அவரையே பேச விடாமல் தடுத்தீங்க நீங்கள். ஏன்னா உங்களோட பதிவு வந்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எவ்வளவு பட்டியலின மக்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் திமுக ஆட்சியில். ஒரு நடவடிக்கை எடுக்க முடிஞ்சா? ஆம்ஸ்ட்ராங் கொலை என்ன ஆச்சு? ஒன்றும் பண்ணிக்கல. ஒன்றும் அவன் கொலை பண்ணி போட்டீங்க. அதில் கொலையில் இன்வால்வ் ஆன போலீஸ் அதிகாரிகளுக்கு ப்ரமோஷனை கொடுத்துருக்கீங்க. என்ன அநியாயம் பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆட்சி இருந்தால் அப்புறம் இது திருமாவளவன் இன்னைக்கு ரொம்ப டீசெண்டாக பேட்டி கொடுத்தார். நான் கூட நினச்சேன் அவர் திட்டுவார்னு நினச்சேன். ரொம்ப அமைதியாக, நான் திருமாவளவன் மாதிரி இந்த பேட்டியை நான் எதிர்பார்க்கல. அவர் கோவப்படுவார்னு நினச்சேன். அவர் உணர்ச்சி வசப்படுற ஆள் தான் சீமான் மாதிரி. ரொம்ப அமைதியாக கடந்து போயிட்டார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். நாகரிகமாக கடந்து அசல் இதெல்லாம் கேரே பண்ணாதேன்ட்டார். ஏன்னா ராஜா பற்றி நமக்கு தெரியும். பொன்முடி பேசாத கேவலமான பேச்சா, மேலே போட்டால் பிபி, நாமம் இப்படி போட்டால் பிபி, இதெல்லாம் பேசினார். அது என்ன ஒரு கேவலமான வார்த்தை. திமுகவுக்கும் ஆபாசத்திற்கும் என்றைக்குமே பின்னி பிணைந்த ஒரு உறவு உண்டுன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டார். இல்லை சார், இப்போ திமுக பாஜக இது கூட்டணி சேர்வதற்கான வந்து அறிகுறிகளும் தென்படுவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் காங்கிரஸு, முஸ்லீம் லீக்கு, விசிகா, கம்யூனிஸ்டுகள் எல்லாம் வந்து வெளியில் வந்ததுனால அவங்க அடுத்த கட்ட நகர்வு நோக்கி போகிறாங்க. கூட்டணி நகர்வு நோக்கி போகிற பொழுது எப்படி அவங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும்? இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்சி போச்சு. உடஞ்சவுடனே அதிமுக உடஞ்சி போச்சு. இனிமேல் அதிமுக செல்லா காசு 3-4 அணியாக போச்சு. இனிமேல் ஒன்றா தான் ஜெல்லு குவிக் ஃபிக்ஸ் போட்டு ஒட்டினா கூட ஒட்ட போகிறது இல்லை. அது உடஞ்சது தான், பிரிஞ்சது தான். அது பல்வேறு வகையாக அது எப்படி ஒரு வேறு பரிணாமம் எடுக்கும். பாஜக தமிழ்நாட்டில் தனியாக நின்று போட்டி போட முடியாது. அண்ணாமலை இருந்தால் மட்டும் முடியும். அண்ணாமலை இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. அண்ணாமலை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, இல்லை இவங்க கூட வரா, எம்பியா வரா, என்னங்கிறது ரொம்ப நாளாக டிபேட் 2 வருஷம் ஓடிட்டுருக்கு. ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அண்ணாமலை ரஜினிகாந்த் சந்திப்பு ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு சார். அதையும் நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. ஏன்னா ரஜினிகாந்த், அண்ணாமலை, அதே போல் பார்த்தீங்கன்னா திமுக பின்னணியில் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து அதுக்கான விஷயங்கள் வந்து முன்னெடுக்கிறாரு. அதிமுக வந்து பாஜக வந்து எந்த நேரத்துலையும் கலட்டி விட்டுட்டு திமுகவோட அணி சேரலாம். ஆனால் கனிமொழி வந்து அந்த லாபியை வந்து எடுப்பதற்கான சூழ்நிலை வந்து டெல்லியில் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை மீறி பார்த்திங்கன்னா ஏற்கனவே திரைமறைவில் இருக்கிற திமுக பாஜக இப்போ வந்து வெளிப்படையாக கூட்டணி அமைக்கச்சா எப்படி வந்து ரிசல்ட் இருக்கும்? திமுக பாஜக கள்ள உறவுன்னு பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த கள்ள உறவு நிஜ உறவுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா கருத்தம். எப்படின்னா ரெண்டுமே தனித்து விடப்பட்டன. திமுக தனி மரமாகிடுச்சு. எல்லா கூட்டணியும் போயாச்சு. இன்ஃபேக்ட் கூட்டணிகள் தான் இப்போ ஸ்ட்ராங்காக இருக்குது. விஜய் தலைமையிலான கூட்டணி தான் தமிழ்நாட்டிலே ஸ்ட்ராங்கான கூட்டணி. பாஜகவும் தனித்து விடப்பட்டது. பாஜகவும் திமுகவும் என்னமோ பரம எதிரிகள் மாதிரி இல்லை. வாஜ்பாய் கலைஞர் இருக்கும்போதே கூட்டணி வச்சாங்க. வச்சு 2 பேரும் அவங்க ஆட்சியில் முரசொலி மாறன் அமைச்சராக இருந்தார். வாஜ்பாய் ரொம்ப பிடிக்கும் முரசொலி மாறனை கண்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டங்கள் திரும்பி வருமான வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா பாஜக இனிமேல் தனியாக தமிழ்நாட்டில் போட்டு ஜெயிக்கிறது நடக்காத காரியம். பாஜக தெரியும் எப்படியும் அடுத்த தேர்தல் திமுக பலம் பெறும். திமுகவுக்கு தெரியும் நம்ம காங்கிரஸை விட்டுட்டோம், தேசிய கட்சி தயவு இருந்தால் தான் முடியும். மோடி ஆளுங்கட்சியாக இருக்கார். விஜய் போய் பிடிக்கிறதுக்கு நம்ம போய் பிடிச்சிட்டோன்னா நம்ம மேலே இருக்க வழக்குகளும் தள்ளுபடி ஆகிடும். நம்மளும் வந்து ஒரு 10 சீட் 20 சீட் ஜெயிக்க வச்சு கொடுக்கலாம். ஆனால் மக்கள் எதிர்ப்பான்னு கேட்டால் மக்கள் காரித்து போவாங்க. அண்ணாமலை முதல்ல எடுத்துக்க மாட்டார்.
திராவிட பாஜகவனை கைத்தட்டி வரவேற்கும். பாஜகவில் இருக்கிற திராவிட பாஜக தலைவர்கள்லாம் கைத்தட்டி, ஏன்னா அவங்களுக்கு திராவிட கட்சிகள் தொங்கு சதையாக தான் இருக்காங்க, அவங்க தனித்து இருக்க மாட்டாங்க. அண்ணாமலை அந்த மாதிரி வந்தால் வெளியில் வந்துடுவார். அண்ணாமலை தான் இப்போ மாற்றப்பட்டு மாற்றப்பட்டு நயினார் வந்துட்டார். நயினார் தான் இருக்காரு. நயினாரை தூக்க போகிறதா கேள்விப்படுறோம். ஸோ அண்ணாமலை இந்த திமுக கூட்டணி வந்ததுன்னா அண்ணாமலை இருப்பாரான்னா இருக்கிற சந்தேகம் தான் நான் நினைக்கிறேன். அதையும் மீறி இருக்கக்கூடிய யாருக்கு அவருக்கு மனசாட்சி இடம் கொடுக்காது. அதுக்கு ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரு விளக்கம் கொடுப்பாங்க. அரசியல் வந்து நிரந்தர எதிரி இல்லை, பகைவன் இல்லைன்னு. ஆனால் பாஜகவோட திமுக மட்டுமே பாஜக கூட்டணி அதிகமாக விரும்புறதுக்கு காரணம் தலைமையில் தொங்குற கேஸு. அது இல்லாமல் இன்னொரு 4 வருடம் பாஜக ஆட்சியில் இருக்க போகிறது, மத்தியில் 3.5 ஆண்டு இருக்க போகுது. அந்த 3.5 ஆண்டு இவங்க தள்ளிட்டாங்கன்னா அப்புறம் பார்த்துக்கலான்னு. அது இல்லாமல் ஒன்று மறந்துடக்கூடாது, நம்ம லோக்சபாவில் திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 எம்பி இருக்காங்க. காங்கிரஸ் 10 விட்டுருங்க, காங்கிரஸ் இந்த பக்கம் விஜய் பக்கம் தான் வந்துடுவாங்க. தமிழ்நாட்டில் 10 காங்கிரஸ், பாண்டிச்சேரி சேர்த்து 30 ஒன்று போனால் 25 எம்பி இருக்குது. அந்த 25 எம்பிகள் பாஜகவுக்கு அவசியம் தேவைப்படுகிறது. அதிமுக எம்பியை ஒன்று எல்லாம் 1-2 தான் இருக்குது, புதிரி கட்சி மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ பாஜக என்ன கணக்கு போடுதுன்னா, அந்த 25 இந்த எம்பி நம்ம பக்கம் வந்துட்டாங்கன்னா பில்லெல்லாம் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். சரி, இப்போ என்னப்போ கட்சி போட்டு போக வேண்டியது தானே. நேற்று வரைக்கும் திட்டினோம், இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். எங்கள் சிவசேனாவை ஒன்றா இருந்து கூடி கொலவுனவங்க சிவசேனா கட்சியை வச்சாங்க. அதனால் திமுகவோட கூட்டணி வைக்கிறதுல பாஜக ஒன்றும் பெருசாக இருக்க போகிறதில்ல. அதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி விளக்கமும் கொடுத்து எதிரியை காமன் எதிரி அதிமுக, காமன் எதிரி விஜய். இப்போ பார்த்தீங்கன்னா பாஜக விஜயை விமர்சிக்க தொடங்கிட்டாங்க. ஸ்டாலினை விட அதிகம் விமர்சிக்கிறது பாஜக தான். ஏன்னா அவளுக்கு கடுப்பு கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் வரலன்னு. விஜய் மட்டும் என்டிஏ கூட்டணியில் நம்ம கூட சொல்லிட்டு இருந்தோம் டிபேட்லலாம், விஜய் என்டிஏ கூட்டணி வருவார் போயிருந்தார்னா அவர் பண்ணியிருக்கக்கூடிய வரலாற்று பிழையாக இருக்கும். இது 30 சீட்டுக்கு மேலே வந்திருக்காது, கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ தனித்து நின்று ஆட்சி பிடிச்சார், எதிர்பார்க்காத ஒன்று தான். பட் ஸ்டில் பாசிபிலிட்டி. நம்ம எதிர்பார்க்காத நடந்து போச்சு. அதை திருப்பி ரீரைட் பண்ண முடியாது. ஸோ விஜய் வரலன்ற காண்டில் என்டிஏ இருக்குது. திமுக என்னென்னா அவர்கிட்ட போய் தோற்று போயிட்டோமே அப்படின்ற கோவம். இந்த 2 கோவம் ஒன்றா சேர்த்து வாய்ப்பு உண்டு. கனிமொழி தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு கேள்விப்படுறேன். கனிமொழி இஸ் வெரி க்ளோஸ் டு டெல்லி வட்டாரத்தில் பாஜக தலைவர்கள், இன்ஃபேக்ட் அமித்ஷாவோட பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்ணுறாராம், மகளையும் தான் கூப்பிடுவாராம். அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால ஸோ கனிமொழியால் ஈஸியாக பண்ண முடியுது. ஆனால் கனிமொழியே திமுக வருத்தமாக இருக்கான்னு கேள்விப்படுறோம். இந்த மாதிரி அனாவசியமாக பெண்களை பேசக்கூடாது, நீங்கள் கஞ்சாவில் சரியாக கண்ட்ரோல் பண்ணல, இன்னும் கொஞ்சம் பப்ளிசிட்டி இல்லாமல் ஆட்சி பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் செயலில் அதிகமாக காட்டிருக்கலாம் அப்படின்னு கனிமொழியை ஒதுக்கிட்டு தான் கேள்விப்படுறோம். ஒரு பக்கம் தூத்துக்குடி போயிட்டு அந்த ரிசல்ட்டு சொல்லிட்டாங்க சார். ஃபஸ்ட்டு இதுதான் நிலைமை தமிழ்நாடு முழுவதும். மக்கள் கொந்தளிப்பாக இருக்காங்க, தூத்துக்குடியில் மட்டும் இல்லை. அதனால் இமிடியேட்லியே நீங்கள் ஆக்ஷன் ஆகுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு மெத்தனமாக இருந்தது யாருடைய தப்பு? யார் தப்பு? கனிமொழியெல்லாம் நல்ல சிறந்த அரசியல்வாதி. அவங்க இந்த ஜால்ராக்கு மயங்காதவங்க. ஸ்டாலினை 4 அதிகாரிகள் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாங்க, மக்களை பார்க்க விடலை, கைதி மாதிரி வச்சுருந்தாங்க. அவர் ஒய்ஃப்ட்டு பேச கூட அவங்க பர்மிஷன் வாங்கி தான் பேசணும் போல் என்னோட நண்பர் கிண்டல் பண்ணுவார், எவ்வளோ உண்மைன்னு தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கைதியாக வச்சுருந்து, ஏங்க நமக்கே தெரிய வேணாமா, நம்ம பிஏ செக்ரட்டரி இருக்கானா, செக்ரட்டரி எந்த அளவு வைக்கணுமோ அந்த அளவு தான் வைக்கணும், அதுக்கு மேலே தலைமையை ஏறி உட்காந்து நம்ம தலையை விட்டுவிடுவோம். இப்போ அந்த 4 ஐஏஎஸ் அதிகாரிகளும் ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லை. இந்த கவர்மெண்ட்டை போய் காலில் விழுந்து கையில் பிடிச்சி ஜம்முன்னு போஸ்ட் வாங்கிட்டு போயிடுவாங்க. அஃபெக்ட் ஆகுது நீங்கள் தானேங்க. அவங்க பேஜை கேட்டு நீங்கள் தானே ஏமாந்தீங்க. அவங்க ஜம்முன்னு அவங்களுக்கு இப்போ ரிட்டையர் ஆனால் பென்ஷன் வரும், கார்டு வரும், பதவி வரும், எல்லாம் வரும், கவர்னர் போஸ்ட் வரும், எல்லாம் வரும். அவஸ்தைப்பட போகிறீங்க. மக்களை ஐஏஎஸ் அதிகாரி சந்திக்க மாட்டாங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் சந்திக்க மாட்டாங்க. என்ன தண்ணியில்லா காட்டில் போடுவாங்க, போட்டுக்காமா தண்ணி காட்டு தானே போடுங்க. நம்ம இவர் சொல்லுவார் இறையன்பு, என்ன பண்ணுவாங்க மேக்சிமம் தண்ணியில்லா காட்டில் போடுவாங்க. 4 புக்கு எழுதுறேன் பாரு. அவரை மாதிரி சிறுமையான அறிஞர்களை கூட வச்சுருந்தீங்கன்னா, கொஞ்ச நாள் வச்சுருந்தீங்க, இறையன்பு மாதிரி ஆள்லாம் வச்சுருந்தீங்க, உருப்பிட்டுது. இறையன்பு ஓய்வு பெற்ற என்ன பண்ணணும், அவரை ஸ்பெஷல் ஆஃபீஸராக போட்டுக்கணும். இல்லை அவர்கிட்ட கேட்டுக்கணும், ஐயா உங்கள் பிளேஸில் யாரை போடலாம் நீங்கள் சொல்லுங்கள், சஜஸ்ட் பண்ணுங்கள். ஊழல் இல்லாத ஒரு மனிதர், நீங்கள் சகாயம் மாதிரி ஒருத்தர், சகாயம் இறையன்புலாம் நீங்கள் அட்வைஸராக வச்சுருந்தீங்கன்னா என்றைக்கோ நீங்கள் திரும்பி ஆட்சியை தக்க வச்சுருக்கலாமே. தப்பு பண்ணிட்டீங்களே, ஊழல் அதிகாரிட்ட போய் மாட்டிக்கிட்டீங்களே. ஊழல், வெளியே எக்ஸ்ட்ரா 10 ரூபா வாங்குறது, 4 கண்ட்ரோலு, இதெல்லாம் பண்ணதால் தான் மக்கள்.
ஆனால் மக்களை வந்து குறைச்சி மதிப்பே போடாதீங்க. உங்களை மாதிரி யூடியூப்லாம் வந்ததுக்கப்புறம் எங்கள் கோயில் பூசாரி கிராமத்தில் யூடியூப் பார்த்துருந்தார். வில்லேஜ் சேலம் மாவட்டத்தில் ஒரு குக்கிராமம் எங்கள் கோயில் குலதெய்வம். என்ன பூசாரி என்ன அடுத்து யார் வருவார், விஜய் என்ன பண்ணுறாரு, என்ன பூசாரி, நான் தான் டெய்லி யூடியூப் பார்க்கேன். மக்களிடம் விழிப்புணர்வை கொண்டு சென்றது யூடியூப் தான். டிவிலாம் போச்சு காலி. அந்த அளவுக்கு மக்கள் வந்து அரசியலை கற்று தேர்ந்தார்கள். அவங்கள ஏமாற்றவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணாலும் ஏமாற்ற முடியாது. ஆகவே திமுக கொடுக்கும் தண்டனையை ஏற்றுக்கொண்டு அமைதியாக கடந்து கட்சியை வளர்க்குறதுக்கு பாடுபடணுமே தவிர, இந்த மாதிரி அசிங்கமான பேசலாம் பேசுனீங்கன்னா இன்னும் டேமேஜ் அதிகமாகும். பெண்கள் ஓட்டு அதிகம். இன்ஃபேக்ட் நீ கொடுத்த பணத்தெல்லாம் வாங்கிட்டு பெண்கள் விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. நீ கொடுத்த 5000 பணத்தை வாங்கிட்டு பெண்கள் விஜய்க்கு தான் போட்டிருக்காங்க. அதனால் கண்பட தெரிஞ்சு போச்சு. ஒருத்தர் அமைச்சர் சொன்னாராம், என் சொத்தெல்லாம் இழந்து தோற்று போயிட்டேன். ஏன்? நீ உன் கட்சியோட கொள்கை உன் மேலே தப்பு இல்லை. உங்கள் கட்சி கொள்கை நீ பணம் கொடுத்தா கொடை கொடுத்தானா போச்சு. அதனால் இது வந்து திமுக கிடைத்த மலநாடியான மலநாடி தான். அதிமுக விலகினத்தினால திமுக பாஜக கூட்டணி வரத்துக்கு வாய்ப்புகள் மிக அதிகம்னு கேள்விப்படும். பெண்கள் ஓட்டு வரல, அதுக்காக பார்த்தீங்கன்னா பெண்களை விமர்சனம் பண்ணால் எப்படி வந்து பொறுத்து கொள்ள முடியும்? அந்த கேள்வி வந்து சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்படுகிறது. இன்னொரு ஒரு படி மேலே போய் ராசாவுடைய பதிவுக்கு பெண்களை தொடர்ந்து விமர்சனம் பண்ணால் அது புகாராக யாராவது கொடுத்தா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவர்ஜினா எச்சரிக்கை எடுத்திருக்காரு. கரெக்ட். இதுக்கு பிறகாவது ராசாவுடைய வந்து பதிவு வந்து நிறுத்தப்படுமா, இல்லை தொடர்ந்து இதே போல் இருக்குமா, இல்லை வேறு விதமான தளங்கள்லேருந்து எண்ணற்ற பதிவுகளை எதிராக திரும்புமா, பெண்களுக்கு எதிராக திரும்புமா? இந்த அரசு வந்து தீவிரமான நடவடிக்கை மேற்கொண்டால் மட்டும்தான் இது போன்ற சர்ச்சைக்குரிய பதிவுகளை வந்து தடுக்க முடியும், நிறுத்த முடியும் இல்லைங்களா? விஜய் வந்து ஒன்று உணர்ந்துட்டார். பெண்கள் இளைஞர்கள் ஓட்டு போட்டு தான் அவர் ஜெயிச்சாருன்னு உணர்ந்துட்டார். பெண்கள் ஓட்டு போடலைன்னா அவரால் வந்து கஷ்டம். அந்த பெண்களுக்கு ஒரு கொடுமை நடக்கும்போது எங்கன்னா விஜய் சும்மா இருப்பாரா? இருக்க மாட்டார். அதே மாதிரி யூத் இளைஞர்கள் அதே நேரத்தில் கூப்பிட்டு கண்டிச்சிட்டார். கட்சிக்காரர்கள் அரசு பதவியில் இல்லாதவர்கள் ஆய்வு பண்ணுறேன்னு போனீங்கன்னா தொலைச்சிருவேன்ட்டார். சாட்டை எடுத்துகிட்டு வந்துட்டார். புஷியானது சொல்லிட்டார். கட்சி விட்டு நீக்கிட்டு வந்துட்டார். நீங்கள் ஆய்வு பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணலாம் போக அமைச்சர்கள் எம்எல்ஏக்கு மட்டும்தான் பவர், உங்களுக்கு பவர் கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாரு க்ளீனாக. ஆதவாதி நான் சொன்னது 100க்கு 100 சரி. ஒரு இப்போ சேகர் பாபு மேலே எஃப்ஐஆர் போட்டாங்க. தேர்தல் நாளன்றி அவர் செய்த அட்டுழியங்கள் தவறுக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க. அவர் மீது வேணுமென்றே வந்து யாரும் வேணுமே இல்லை, அவர் கொலை பண்ண பார்த்தாரு. பிசிகே டிவிகே கேண்டிடேட்டை. அதெல்லாம் வந்து ஆவணத்தில் இருக்குல்ல, ஆவணத்தில் இருக்கு. அடுத்தது இவர் ராஜா மேலே கேஸ் போட்டாதான். அதை விட ஒன்றுங்க, திமுக அமைச்சர்கள் மீது 10 அமைச்சர்கள் மீது வழக்கு ரெடியாக காத்துட்ருக்கு. விஜய் திமுக அமைச்சர்களை கைது செய்து சிறையில் போட்டார்னா விஜயோட புகழ் எங்கேயோ போயிடும். அவர் கைது செய்வதை தடுத்து ஸ்லோ பண்ணார்னா கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஏன்னா விஜய் ஆட்சிக்கு வந்து திமுக எதிர்ப்புல தான் ஆட்சிக்கு வந்தார். இப்போ சேகர் பாபு ராசா 2 பேரையும் வச்சு தொடங்குவாங்களா? 2 பேரை வச்சு தொடங்கணும்னு ஜனங்க எதிர்பார்க்குறாங்க. ஜனங்க ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டாங்களாம், எல்லாம் ஊழல் ஆட்சி பண்ணுறீங்கன்னா. ஆதவர்ஜன் நல்லா பேசினார். ஒரு வாரமாக ஊழல், டெண்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டோம். சரி, அது விஜயோட ஒரு நேர்மையை காட்டுறது. ஆனால் அது மட்டும் போராது. ஊழல் செய்தவர்களை தண்டித்தால்தான், அவங்க பணத்தை பிடுங்கி ட்ரெஷரியில் போட்டால் தான் மக்களுக்கு, உங்கள் மக்கள் ஏன் ஓட்டு போட்டாங்க, நல்லாட்சி கொடுப்பீங்க, திமுகவை தண்டிப்பீங்க, ஊழலை ஒழிப்பீங்க, ஊழல் செய்தவர்களை தண்டிப்பீர்கள்னு ஓட்டு போட்டாங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் உங்களோட எலெக்ஷன் ப்ராமிசஸ் கம்ப்ளீட் ஆனோன்னா திமுக அமைச்சர்கள் 10 பேரே உள்ளே போட்டு அவங்க சொத்தை பிடுங்கி மக்களிடம் ஒப்படைத்தால் தான் நீங்கள் முழுமையாக வெற்றி பெற்றதாக சொல்ல முடியும். 2021 சார் தேர்தல் பிரச்சாரத்திறப்ப ராசா வந்து எடப்பாடி தாயாரை கொச்சப்படுத்தி பேசுகிறார். அன்றே வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரை அழைத்து இது போன்ற பதிவுகளும் இடக்கூடாது என்று கடுமையாக கண்டித்தார். என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தார், மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார். இது வந்து எதை காட்டுகிறது? வந்து சுருக்கமாக இது எப்போ தான் வந்து தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்வார், இல்லை வேறு விதமான நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் மாற்றிக்கொள்வாரா? வேறு நடவடிக்கை எடுக்க முடியாது. எடுத்தீங்கன்னா தலித் தலைவர் மீது நடவடிக்கைன்னு தலித் வாக்குகள் அதிகமாக திருப்பி திமுக டேமேஜ் ஆகிடும். இல்லை சார், இது ஒட்டுமொத்த பெண்களும் வந்து பெண்கள் ரைட்டுங்க. அவங்க வந்து ஓட்டு தானே பார்க்குறாங்க. பெண்களை பற்றி யார் கேர் பண்ணுறாங்க? பெண்களுக்கு இலவசம் கொடுக்குற வழியாக ஓட்டு வரும்னு நினச்சாங்க, ஒன்றும் வரல. ஸோ பெண்களை பற்றி கேர் பண்ண போதில்லை. இல்லை சார், இப்போ தலித் தலைவர், இப்போ வந்து மற்ற சமூக தலைவர் அப்படின்னு வந்து நம்ம பிரித்து பார்த்து அவர்களுக்கு வந்து என்ன வேணாலும் பேசலாம், பெண்களை மட்டும் வந்து செக்ரட்டரி மணிக்கு பேசலாம், எல்லா சலுகையும் போல் இதுவும் ஒரு சலுகை அப்படின்னு வந்து நம்ம வந்து கொடுக்க முடியுமா?
இல்லை, திமுகவில் பட்டியலின மக்கள் மீது துவேஷம் இருக்கிறது என்றால் இருக்கிறது. கண்ணப்பன் என்ன பண்ணார்? பிளாஸ்டிக் சேரில் உட்கார வச்சார். யாரை? திருமாவளவனை. அப்போ கேட்டதுக்கு இல்லை இல்லை, அவர் மட்டும் சோஃபாவில் உட்காந்தார். ஏங்க, திருமாவளவன் கட்சி தலைவருங்க, அவர் சாதாரண ஒரு தொண்டன் இல்லை. தொண்டனா உட்காரக்கலாம். ஒரு கட்சி தலைவர் மரியாதை கொடுத்து. இப்போ எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரீங்க, நான் ஸ்டூலில் உட்கார முடியுமா உங்களை? நாகரிகம்னு ஒன்று இருக்குது. கண்ணப்பன் 4 கட்சி மாறி தனி கட்சி துவங்கி அதிமுக ஓடி வந்த ஆள். இவர் வந்து திருமாவளவன் வந்து ஸ்டூலில் உட்கார வச்சா என்ன அர்த்தம்? இந்த அழகில் பேசுகிறாங்க. சமத்துவம். வீரமணி சொல்கிறார், பார்ப்பனர்களுக்கு ஏன் கொடுத்தீங்க? அதை அடுத்தது வச்சுப்போம். இல்லை, இவர் கண்ணப்பன் பண்ணது மகா தப்பு. ஸோ பட்டியலின மக்களுக்கு மரியாதை கொடுக்காத ஒரு கட்சின்னா, ஜெயலலிதா என்ன பண்ணாங்க? தனபால் போய் அழுதார், அம்மா என்னை மதிக்க மாட்டேன்றாங்க, இப்போ நீங்கள் போங்க தனபால் நானும். உடனே சபாநாயகரை போட்டாங்க. தலித் தொழில்மலையை பொது தொகுதி ஸ்ரீரங்க தொகுதி நிப்பாட்டி வச்சு ஜெயிக்க வச்சாங்க சார். அந்த தைரியம் யாருக்கு வரும் சொல்லுங்க? திமுக யாருக்கா வருமா அந்த தைரியம்? ஆனால் அந்த முயற்சியை வந்து விஜய் இப்போ எடுக்கிறார். 7 பேர் அமைச்சராக இருக்க தலித். இல்லை, விஜயை பாராட்டணும். இப்போ விஜய் மட்டும் இல்லை சார், காங்கிரஸ் அந்த விஷயம் முன்னெடுத்து செல்கின்றது. இப்போ வந்து விஸ்வநாதன் வந்து மேலூர் தொகுதியில் வந்து ஆமா வெற்றி பெற்றிருக்காரு. காங்கிரஸ் திமுக ஒன்றா, இது விசிக ஒன்றா. அதனால் பட்டியல மக்களை மதிக்காத கட்சி. ஆனால் பேரில் மட்டும் அம்பேத்கர், அயோத்திதாசன்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரெட்டமலை சீனிவாசன், அதெல்லாம் நாடகம். ஆனால் தலித்களை மதிக்காத கட்சி. வேங்க வயல் நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா உங்கள் புகழ் ஓங்கி இருக்கும். ஏன் எடுக்கலை? தலித் மேலே உங்களுக்கு அக்கறை இல்லை. ஆகவே திமுக தலித்துக்கு சம்மந்தம் இருக்கு கிடையாது, நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். மிக்க நன்றி சார்.